நம்ம வந்து அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான கோவில். ஸோ இந்த கோவிலோட வரலாறு கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பயங்கரமான கூட்டம். காலையில் 8 மணிக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து என்ன இருந்தது அப்படின்னா விளக்கேற்றுற மாதிரி வந்து பூசணிக்காய் விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் விளக்கெல்லாம் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நந்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்துட்டு என்ன மாதிரியான செடி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வச்சுருந்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுமையாக இருந்தது. ஓகே நம்ம போய் காலபைரவரை பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா பயங்கரமான கூட்டமாக இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட நேர்த்திக்கடன், அதாவது நமக்கு சுற்றி போடுறது, அது விளக்கு வைக்கிறது எல்லாமே கூட்டம் பயங்கரமாக இருந்தது. இது வந்து நான் சாமி பார்த்ததுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட்டம். ஸோ இங்கே வந்து ஃப்ரீ தர்ஷனம் அண்ட் 100 ரூபீஸ் தர்ஷனம் அண்ட் ஸ்பெஷல் தர்ஷனம். நான் ஸ்பெஷல் தர்ஷனமில் போய் சுவாமிக்கு வந்துட்டு அபிஷேகம், அப்புறம் வந்துட்டு அலங்காரம்லாம் பார்த்துட்டு நல்ல தர்ஷனம் பார்த்துட்டு வந்தேன். நினச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு முடிஞ்சால்